எக்ஸசைஸ் 2.8ல 10th சம்மில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரிக் ஸ்டேர் கேஸ் ஹேஸ் டோட்டல் 30 ஸ்டெப்ஸ். ஒரு செங்கல் வச்சு கட்டின ஒரு படி இருக்கு. ஓகே, நார்மல் ஸ்டெப்ஸ். ஓகே, அந்த ஸ்டெப்ஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்காமா, 30 ஸ்டெப்ஸ் இருக்காமா. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டம் ஸ்டெப்ஸ் ரிக்வஸ்ட் 100 பிரிக்ஸ், அதாவது பாட்டம் ஒரு ஸ்டெப்பு மட்டும், பாட்டம் ஸ்டெப்பை 100 பிரிக்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி 2 பிரிக்ஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப். அப்போ மேலே போக போக என்ன ஆகுதாம்மா, ஒரு 2 செங்கல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 30th படி வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 100 கட்டினாங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் 98, அடுத்த ஸ்டெப்பில் 96, அந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்ஸு கம்மியாக இருக்குது. 2 பிரிக்ஸ் லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஸ்டெப் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் த டாப் 30th ஸ்டெப்ஸில் எவ்வளோ பிரிக்ஸ் வந்து தேவைப்படுது, அப்புறம் ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு பில்ட் இன் த ஸ்டேர் கேஸ். அப்போ படி ஃபுல்லாக கெட்டி முடிக்கிறதுக்கு ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிவன் எல்லாம் எழுதிக்கலாம். நம்ம கிவன் எல்லாம் எழுதிட்டு 30 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 100 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு ஆர்டர் பார்த்திங்கன்னா 100, 98, 96 அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ 2 2ஸாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதிலே வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அது ஒரு ஏபி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஏபி சீரீஸ் எழுதுனா நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏஸ் ஈக்குவல் டு 100ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 98 மைனஸ் 100 வந்து -2 டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அவங்க 30 ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் n இஸ் ஈக்குவல் டு 30. கேட்டது என்னது, 30 ஸ்டெப் பிரிக்ஸ் வந்து ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ T30 நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ T13 டிஎன் ஃபார்முலா என்ன, நமக்கு டிஎன் இஸ் ஈக்குவல் டு a + n - 1 × d. அப்போ டிஎன்னுக்கு பதிலாக 30 போடணும், ஏக்கு பதிலாக 100, டிக்கு பதிலாக -2. எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 100 - 58 42. அப்போ 30th ஸ்டெப்பில் எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 42 பிரிக்ஸ் ஆர் used. ஓகே, வேர்ட்ஸ் வேணாலும் எழுதி 2 பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொஸ்டின்லேருந்தே நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்தாங்க, ஸ்டேர் கேஸை ஃபுல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து ரிக்வயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல் டோட்டலுமே அப்படின்னா சம் ஆஃப் த பிரிக்ஸ், அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் த பிரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம் ஆஃப் த பிரிக்ஸ் என்னது, எஸ்என் ஃபார்முலா. நமக்கு லாஸ்ட் டேர்ம் தான் 42 நீங்கள் தெரிஞ்சு போச்சுல. அப்போ லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, n/2 a + l. அப்போ என்னோட வேல்யூ 30/2, ஏக்கு வந்து 100, எல்லுக்கு வந்து 42. 30/2 வந்து 15, ஏ வந்து 100, 100 + 42 142. இப்போ 15 142 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன, 2130. Therefore, the 2130 bricks are required for the built staircase. Okay, இப்போ இவ்வளோ செங்கல் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. Thank you.